போன முறை ரொம்ப டைம் எடுத்து நம்ம வந்து முக்கியமாக இந்த யூத கலாச்சாரத்தில் அவங்க கல்யாணம் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னாக்கா அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்துக்கும் திருச்சபைக்கும் ஒரு உறவு உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஓகே, ஸோ அதனால் அந்த நிச்சயதார்த்தம்னு சொல்கிறது வந்து அவங்களுடைய கலாச்சாரத்தில் எவ்வளோ முக்கியம். அந்த நிச்சயம் வந்து ஆல்ரெடி நடந்துருச்சு. இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் அது நடந்துச்சு. ஏன்னா அவர் தன் உயிர் கொடுத்து மணமகளின் விலையை கொடுத்தார். மணமகளின் விலை வந்து யூத கலாச்சாரத்தில் நிச்சயதார்த்தம் நடக்கும்போது மணமகளின் விலைன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். நம்ம கலாச்சாரத்தில் நம்ம வந்து டவுரி கொடுக்குறோம், அதுக்கு அர்த்தமே வேறு, இங்கே அர்த்தம் வேறு. ஸோ அந்த விலை தான் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய உயிர் கொடுத்து அந்த விலையை கொடுத்தார். அப்போது நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம வந்து காத்துட்ருக்குறோம். அவர் தன் பிதாவின் வீட்டுக்கு போயிருக்கிறாரு, வருவார், நம்மளை கொண்டு போவார். அதுக்கு அடுத்தது தான் அவர் வந்து அந்த திரும்பி வரும்போது மணமகளோடு வந்து அந்த கல்யாண விருந்து ஆயத்தம் பண்ணுவார். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து 8வது வசனத்திலேருந்து பார்க்க போகிறோம். இப்போ 8வது வசனத்தில் பார்த்திங்கன்னா அந்த மணமகள் வந்து வெண்மையான வஸ்திரத்தில் வெண்மையான ஆடைகளில் அவங்கள அலங்கரிச்சுட்டு அவங்க வந்து இங்கே வரப்போகிறாங்க. 8வது வசனத்தில் சுத்தமும் பரிசுத்தமுமான மெல்லிய வஸ்திரம், அதுதான் மணமகளின் ஆடை. அந்த மெல்லிய வஸ்திரம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பரிசுத்தவான்களுடைய நீதிகளை அது புரிஞ்சுக்கிங்க. அந்த சுத்தமும் பரிசுத்தமும் மெல்லிய வஸ்திரம்னு சொல்லும்போது வெண்மையான அந்த மெல்லிய வஸ்திரம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிற நீதிகள். அதனால்தான் இங்கே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம என்ன பண்ணுறோம், பாவத்தை விலகிரு, பாவத்துக்கு எதிராக போராடு, பாவத்தில் விழாதன்னு சொல்லினே இருக்கிறோம். ஏன்னாக்கா நம்மளுடைய நீதிகள் தான் அந்த வஸ்திரம். நம்மளை நான் இதை பற்றி யோசிக்கும் போது நினச்சேன், நம்ம அப்பப்போ பாவத்தில் விழுந்து அப்படியே கொஞ்ச நாள் பாவத்திலேயே வாழ்ந்து திருப்பி வந்து அடிவாங்கி திருப்பி வந்து பாவ மன்னிப்பு கேட்டு நம்மளை சரிப்படுத்தும் போது நான் என்ன நினச்சேன்னா, வெண்மையான வஸ்திரம் போட்டிருப்போம், ஆனால் அதில் அங்கங்கே கிழிஞ்சி போயிட்டு ஓட்டை விழுந்து இவங்க போடுறாங்க பாருங்கள் பேண்ட், இப்போ இல்லை இங்கே எல்லாம் கிழிஞ்சி அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு யோசித்தேன். பரவாயில்ல, அது ஜஸ்ட் ஒரு சிரிப்பாக இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு அர்த்தத்தோடு இருக்குது. 9வது வசனத்தில் என்ன பார்க்குறோன்னாக்கா, ஆல்ரெடி இது நம்ம லாஸ்ட் டைம் டிஸ்கஸ் பண்ணோம். யார் யார் அழைக்கப்படுவார்கள்? கண்டிப்பாக திருச்சபை கிடையாது. ஆனால் திருச்சபைக்கு அப்புறமா ரட்சிக்கப்பட்டு வர ஜனங்க ப்ளஸ் யார் யாருன்னு சொல்லிட்டு அந்த பட்டியல் நான் உங்களுக்கு கொடுத்தேன் போன முறை. அதாவது இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று அந்த தேவதூதர் வந்து யோவான் கிட்ட சொல்கிறார். என்னன்னா, இந்த திருமண விருந்து வந்து நிச்சயமாக நடக்க போகுது. இது வந்து கட்டுக்கதை கிடையாது, கற்பனை கிடையாது. ஏன்னா மத்தேயு 26:29 ஸ்லைடு 19-20 இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அந்த சீஷர்கள்கிட்ட, இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்தில் தான் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஸோ அந்த அந்த போஜனம் ஒன்று இருக்குதுல்ல, திருமண விருந்து, அந்த டைமில் தான் இயேசு கிறிஸ்து திரும்பி அவருடைய
மணவாட்டியோடு சேர்ந்து இந்த பானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதோடைய அர்த்தம். ஸோ அதனால் அந்த 9வது வசனத்தில் போட்டிருக்கிற அந்த திருமண விருந்து வந்து அது உண்மையான நடக்க போகுது. இங்கே தான் நடக்க போகுது. நேற்று ஒரு பெரிய ஒரு வித்வானவர், அவர் புதிய ஏற்பாடு பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய இடத்துல பேசியிருக்கிறார். நிறைய வீடியோஸ் இருக்குது. ரட்சிப்பு பற்றி அவர் ஒரு 9 சீரீஸாக பேசியிருக்கிறார். 9 தொடர் ரட்சிப்புனா என்னான்னு சொல்லிட்டு. அது நான் சும்மா ட்ரைவ் பண்ணும்போது போட்டு கேட்டுட்டு இருந்தேன். பொதுவாக வந்து நான் இந்த மாதிரி ரொம்ப அகாடமிக்காக போகிற இதெல்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போகும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பைபிள் வசனத்தோடு தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, பரலோகம் வந்து அங்கெங்கேயோ இருக்குது, நம்மளை வந்து பரலோகத்துக்கு கொண்டு போவார் கர்த்தர். வந்து இந்த உலகத்துலேருந்து நம்மளை தப்பிக்க வச்சு அந்த பரலோகத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. பைபிளில் எங்கேயுமே அப்படி உறுதியாக இல்லை. ஆனால் கர்த்தர் வந்து என்ன சொல்கிறாரு, பரலோகம் இங்கே வந்து கர்த்தருடைய ராஜ்யம் நம்ம மத்தியில் வந்து வாசம் பண்ணுன்னு சொல்லிட்டு தெளிவாக போட்டிருக்குது. அதே போல் புதிய உலகத்தை கர்த்தர் வந்து உருவாக்கி, புதிய வானம் புதிய பூமியை உருவாக்கி அதுக்குள்ளே தான் நம்மளை கர்த்தர் வாசம் பண்ண வைப்பார், நம்ம கூடயும் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்குது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தார் அவர். அது கேட்கும்போது கொஞ்சம் ஒரு விதத்தில் டவுட் வந்தாலும், சந்தேகம் வந்தாலும், இன்னொரு விதத்தில் பார்த்தா அது உண்மையாக தான் இருக்குது. கர்த்தர் வந்து அந்த 1000 வருஷம் அரசாட்சி எங்கே நடக்கும்? இந்த உலகத்தில் தான் நடக்க போகுது. நம்ம பரலோகம் போனாலும் திருப்பி இங்கே தான் வரும். இங்கே தான் வந்து இயேசு கிறிஸ்து சொல்கிற மாதிரி, நான் எங்கே இருக்கிறேன், நீங்கள் அங்கே இருப்பீங்க. ஸோ அவர் இங்கே அரசாட்சி பண்ணும்போது நாம் அவர் கூட தான் இருக்கிறோம். அதே போல் அந்த புதிய வானம் புதிய பூமி உருவாக்கும் போது அங்கேயும் இயேசு கிறிஸ்து தான் இருப்பார், அவர் கூட நம்மளும் இருப்போம். ஓகே, ஸோ அதுக்காக நம்மளை ஆயத்தம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு காட்சி. அது அங்கே என்ன ஆகுதுன்னா, யோவான் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்துடுறாரு. இப்படி அந்த தேவதூதர் முன்னாடி இப்படி சாஷ்டாங்கமாக விழுறது வந்து நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் உண்டா இல்லையா? உண்டு. ஆனால் அந்த நம்மளுடைய கலாச்சாரத்தில் அந்த சாஷ்டாங்கமாக விழுது யார் முன்னாடி விழுகிறோம்? பெரியவங்க முன்னாடி. அவங்க மனுஷங்க, இல்லை அரசியல் தலைவர்களுக்கு முன்னாடி, இல்லை சமுதாயத்தில் யாருன்னா பெரியவங்க இருந்தால் அவங்க முன்னாடி. ஆனால் இந்த தேவதூதர் என்ன பண்ணுறாருன்னா, என் முன்னாடி இந்த மாதிரி விழாத, தேவனை தொழுது கொள் என்றார். ஏன்னா தேவன் மட்டும்தான் அந்த தொழுகைக்கும் அவர் மட்டும்தான் பார்த்துறார், அதுக்கு வேறு யாரும் இல்லை. ஸோ தேவதூதனுக்கு தன்னுடைய இடம் தெரியுது. நான் அதை எப்படி எழுதியிருக்கிறேன்னா, an angel knows his place but humans don't. அதாவது ஒரு தேவதூதனுக்கு தன்னுடைய இடம் தெரியும், ஆனால் மனிதனுக்கு தெரியாது. ஏன்னா அவர்கள் புகழையும் தொழுகையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். உங்கள் முன்னாடி யாருன்னா வந்து அவங்கள புகழ்ந்து பேசினா, இல்லை அவங்க முன்னாடி அதாவது இந்த மாதிரி தாழ்ந்து அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்தால் கூட அது நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை என்றால் அந்த மாதிரி பண்ணலன்னா, நம்மளை வந்து அந்த அளவுக்கு புகழ்ச்சி கொடுக்கலனா நம்ம என்ன பண்ணுறோம்? பழி வாங்குகிறோம். உண்மை தானே? என்னை மதிக்கவே இல்லை, என்னை கௌரவம் கொடுக்கல, மரியாதை கொடுக்கல. ஆனால் இந்த தேவதூதன் பாருங்கள் எப்படி பண்ணுறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? தேவனை தொழுதுக்கொள்.
ஸோ தொழுகையும் வந்து புகழும் தொழுகையும் வந்து கர்த்தருக்கு மட்டுமே சொந்தமானது. அதனால்தான் நான் வந்து இது என்னுடைய படிக்கும் போது இது கற்றுக்கினேன். இஸ்லாமில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, உன்னுடைய தலை வந்து யார் முன்னாடியும் குனியக்கூடாது, அவருக்கு மட்டும்தான் நீ அதை ரிசர்வ் பண்ணி வைக்கணும். புகழும் தொழுகையும் அவருக்கு மட்டுமே. அதனால்தான் மனுஷன் வந்து ஒரு பாவி, எல்லா மனுஷர்கள் பாவி தான். ஸோ பாவி மனிதன் முன்னாடி நீ வந்து தொழுகை பண்ணும்போது அது எப்படி இருக்கும் யோசித்துப்பார். அப்போ நீ எப்படிப்பட்டவன்? ஸோ அதனால் யார் முன்னாடி நீங்கள் வந்து குனியக்கூடாது, ஆனால் கர்த்தருக்கு முன்னாடி குனியணும். அப்படின்னா நம்ம வந்து பெருமையாக இப்படி போகணும்னு சொல்லிட்டு இல்லை, தாழ்மையும் இருக்கணும். ஏன்னா தாழ்மை மூலமாக தான் நம்ம வந்து மேலே உயர்றோம். அதை பற்றி ஆல்ரெடி நான் பேசியிருக்கிறேன் ஒரு வீடியோவில். ஸோ அதாவது இந்த தேவதூதனுக்கு வந்து தன்னுடைய இடம் தெரிகிற மாதிரி நமக்கும் நம்மளுடைய இடம், நம்மளுடைய வேல்யூ தெரியணும். ஏன்னாக்கா அந்த புகழும் முஸ்லீம்ஸ் பாருங்கள் அழகாக அங்கங்கே எழுதி வச்சிருப்பாங்க, என்னது, எல்லா புகழும் இறைவனுக்கே. அதுலேருந்து நீங்கள் அவங்கள வந்து வேறு டீச்சிங் கொடுத்து மாற்ற முடியாது. அது நம்மளுக்குள்ளே இருக்கணும், நம்மளுடைய கொள்கையில் அது இருக்கணும். ஓகே, இதே வசனத்தில் ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது போட்டிருக்குது. அது என்னென்னா கடைசியில், அந்த வசனம் கடைசியில் இருக்குது, இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது என்றான். இல்லைனா இது வேறு விதத்தில் பார்த்தீங்கன்னா, தீர்க்க தரிசனத்தின் சாராம்சம் இயேசுவுக்கு தெளிவான சாட்சி கொடுப்பதாகும். பைபிளில் இருக்கிற அவ்வளோ தீர்க்க தரிசனத்தின் சாராம்சம் என்ன? இயேசுவை பற்றின சாட்சி. அது மட்டும் இல்லைன்னா அந்த தீர்க்க தரிசனம் வந்து பொய். ஸோ உங்ககிட்ட ஒரு பொய் தீர்க்கதரிசி வந்து எப்படிப்பட்ட தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அதில் இயேசுவை பற்றி சாட்சி இல்லைன்னா, இயேசுவை மகிமைப்படுத்துகிற மாதிரி சாட்சி இல்லைன்னா, அந்த தீர்க்க தரிசனம், அந்த தீர்க்க தரிசி 2 பேரும் பொய். அது ஏற்றுக்கொள்ளாதீங்க. ஏன்னா இன்னைக்கு பொய் தீர்க்கதரிசி, கள்ள தீர்க்கதரிசி எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னா இதை வச்சு தான். அவங்கக்கிட்ட இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஆவி இருக்காது. ஓகே, அதனால தான் நம்ம உஷாராக இருக்கணும். ஓகே, 11வது வசனம் அங்கே என்ன போட்டுக்குதுன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. என்னென்னா, பின்பு பரலோகம் திறந்திருப்பதை பார்த்தேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று அழைக்கப்பட்டவர். அவர் நீதியாக நியாய தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஆனால் அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கு பாருங்க ஒரு சென்டென்ஸ், பின்பு பரலோகம் திறந்திருப்பதை பார்த்தேன். இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். எங்கேனாக்கா 4வது சாப்டரு 1வது வசனத்தில் இதே போல தான் எழுதப்பட்டிருந்துச்சு. ஸோ அங்கே அந்த மொத்த பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த 2 வசனம் தான் இருக்குது. 4:1 அப்புறம் 19:11 என்ன போட்டிருக்குதுன்னா, பரலோகம் திறக்கப்பட்டது. அப்போ 4:1 நம்ம பேசும்போது நான் என்ன சொன்னேன், பரலோகம் எதுக்காக திறக்கப்பட்டதுனாக்கா, திருச்சபை உள்ளே போகிறதுக்கு, திருச்சபை எடுத்துக்கொள்ளப்படும் போது பரலோகத்துக்கு உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு பரலோகம் திறந்தது. இப்போ பரலோகம் எதுக்காக திறந்ததுன்னா, இயேசு வந்து வெளியில் வரார், பரலோகத்திலிருந்து வெளியில் வரார். வெள்ளை குதிரை மேலே சவாரி ஆகிட்டு அவர் வெளியில் வராரு. தன்னோட மொத்தம் ஒரு பெரிய படையை பரலோகத்திலேருந்து இங்கே பூமிக்கு வராங்க. அப்போ தான் பரலோகம் திறக்கப்படுது. ஸோ அதனால தான் அந்த இது வந்து ஹெவன் ஓப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இது எக்ஸ்பிளைன் பண்ணேன். இங்கே என்ன
என்ன பார்க்குறாருன்னா யோவான் இன்னொரு முக்கியமான காரியம் என்ன சொல்கிறாருன்னா, அவர் நீதியாய் நியாய தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஸோ 2 காரியம் இருக்குது, நியாய தீர்க்கிறார், யுத்தம் பண்ணுகிறார். இந்த 2 காரியத்துக்காக தான் அவர் வராரு. வரும்போது இங்கே ஒரு பெரிய ஒரு போருக்காக ஒரு படையே வெயிட் பண்ணுது, அது பார்ப்போம். ஆனால் ஸ்லைட் 22, 23 போடுங்க. ஓகே, இது நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க. இங்கே கூட பாருங்க, 4:1 போட்டிருக்குது, பரலோகம் திறந்தது. இதுலேயும் நான் ஃபஸ்ட்டு லைன் எடுத்து அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 4 வசனம் ஒன்றா சேர்த்து பார்க்க போகிறோம். 12, 13, 15, 16. இந்த 4 வசனங்கள் நீங்கள் எடுத்து விரிவாக பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே இந்த வெள்ளை குதிரையின் மேல் சவாரியாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான் சொல்லிட்டு உறுதியாகும். எப்படின்னா, இங்கே பாருங்கள், 12வது வசனத்தில் போட்டிருக்குது, அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தன. ஸ்லைட் 24லேருந்து 26 வரைக்கும். அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சா? அக்னி ஜுவாலை போல இருந்தது. அப்படி இதில் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா இது நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இது 2வது வருகையில் இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு. 2வது காரியம் நம்ம என்ன பார்க்குறோன்னாக்கா, அவருடைய தலையின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. தலையின் மேல் அநேக கிரீடங்கள், ஒன்றும் இல்லை, நிறைய இருந்துச்சு. ஓகே, 3வது காரியம் என்ன பார்க்குறோன்னா, அதுவும் 12வது வசனத்தில் இருக்குது, வேற ஒருவருக்கு தெரியாத ஒரு ரகசிய பேர் இருந்தது அவருக்கு. உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அதனால் அந்த பேர் என்னன்னு சொல்லிட்டு நானும் சொல்ல முடியாது, ஏன்னா யாருக்கும் தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும், பிதாவுக்கு தெரியும். தேங்க்யூ. ஓகே, 4வது காரியம் என்ன பார்க்குறோம், அது 13வது வசனத்தில், இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவர் போட்டிருக்கிற அந்த ஆடை இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் போல் சிகப்பாக இருந்தது. 5வது காரியம், அதுவும் 13வது வசனத்தில் இருக்குது, அவருடைய பேர் தேவனுடைய வார்த்தை. நான் இங்கே ஒரு நிமிஷம் நிறுத்தி பார்க்கலாம். யோவான் 1:1 எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? யோவான் 1:1 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். 1:2 வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஆதியிலே என்ன இருந்தது? அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. ஓகே, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இங்க 2 முறை என்ன பார்க்குறோம்? அந்த வார்த்தை. ஸோ வார்த்தைக்கு அந்தன்னு சொல்லி போட்டுக்குதுல்ல. ஓகே, அடுத்த லைன் பார்த்தீங்கன்னா, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த வார்த்தை இங்கே என்னாவது? அவர்ன்னு சொல்லி மாறுது. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பர்சோனிஃபிகேஷன். அந்த வார்த்தையை ஒரு நபராக மாறுறது இங்கே பார்க்குறோம். நம்ம வார்த்தைக்கு உயிர் இருக்குது. ஏன்னாக்கா நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த 1, 2, 3 அது பார்த்தீங்கன்னா, அங்கேயும் வார்த்தையால் தான் கர்த்தர் உருவாக்குறார் இல்லை? அந்த வார்த்தை பற்றி தான் இங்கேயும் எழுதப்பட்டிருக்குது. அதனால தான் ஆதியிலே வார்த்தைன்னு சொல்லி போட்டிருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து அப்பவும் இருந்தார், இப்பவும் இருக்கிறாரு, இனிமேலும் இருப்பார். வெறுமே மனுஷன் கிடையாது, அவரும் கடவுள் தான். அதனால தான் திரியேக கடவுள்னு சொல்லி நம்ம நம்புகிறோம். அதில் பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறார். குமாரன் தான் இந்த வார்த்தை. ஓகே, அவருடைய பேர் தேவனுடைய வார்த்தை. ஸோ இந்த 3 வசன யோவான் 1:1 திருப்பி வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனால்
தேவனாய் இருந்தது. அவர்ன்னு சொல்லும்போது அந்த வார்த்தை பற்றி தான் கூறுகிறது. ஸோ அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. அவருக்கு இன்னொரு பேர் வார்த்தை. ஓகே, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. எல்லாமே உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லாத்தையும் கர்த்தர் அவர் மூலமாக தான், அந்த வார்த்தை மூலமாக தான் உருவாக்குறார். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. ஸோ நம்ம இந்த உலகத்தில் பார்க்குற, அதாவது சூரியன், சந்திரன், வெளிச்சம், இருள் எல்லாமே அந்த வார்த்தை மூலமாக தான் கர்த்தர் உருவாக்குறார். அந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. ஸோ அவருடைய பேர் தேவனுடைய வார்த்தை. 5வது காரியம் அது நம்ம 13வது வசனத்தில் பார்க்குறோம். 6வது காரியம் அது 15வது வசனம். அவர் வாயிலிருந்து கூர்மையான வாள் புறப்படுகிறது. கூர்மையான வாள் கத்தி. சண்டை போடும்போது, போருக்கு போகும்போது கையில் இல்லைன்னா நீங்கள் சண்டை போட முடியாது. ஓகே, ஸோ அவருடைய வாயிலிருந்து கூர்மையான வாள் புறப்படுகிறது. ஏன்னாக்கா இது ஏன் நான் இங்கே நிறுத்தி பேசுகிறேன்னா, 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது. இல்லை, நான் ஸ்லைட் ரெடி பண்ணல. அவனைனா யார்? அந்த கிறிஸ்து. ஓகே, அந்த கிறிஸ்து. அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் தோற்றத்தினாலே நாசம் பண்ணுவார். ஸோ அந்த கிறிஸ்துவின் சாவு எப்படி இருக்கும்? இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து அவருடைய சுவாசம் மூலமாக தான் அவனை அழிப்பார். ஸோ அவருடைய வாயிலிருந்து கூர்மையான வாள் புறப்படுகிறது. மறக்காதீங்க அதை. 7வது காரியம் அதுவும் 15வது வசனத்தில் இருக்குது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். நீங்கள் 2வது அதிகாரம் 27வது வசனம், அதே போல் சங்கீதம் 2:8 அதுக்கு பிறகு இருக்கிற வசனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது. இயேசு கிறிஸ்து வரும்போது அவருடைய அரசாளுவது எப்படின்னாக்கா இரும்பு கோலால் பண்ணுவார். அதாவது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அவருடைய ஆளுகை. முக்கியமாக நம்மளுக்கு இல்லை, முக்கியமாக இங்கே பாவத்தில் வசிக்கிறவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இரும்பு கோலா, அதுதான் இரும்பு கோலால் அரசாளுவார்ன்னு சொல்லி போட்டு. 8வது வசனம், 8வது காரியம் என்ன பார்க்குறோன்னாக்கா அதுவும் 15வது வசனத்தில் இருக்குது. ஒரு நிமிஷம், என்ன போட்டிருக்குதுன்னா, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கடுமையான கோபமாகிய மதுபான அலையை மிதிக்கிறார். ஆலையை மிதிக்கிறார். நீங்கள் ஏசாயா 63:1-6 அந்த அங்கே இருக்குதா தம்பி ஸ்லைட்? இல்லை, யாருன்னா வாசிங்களேன். ஏசாயா 63:1-6. ஏதோமில் அதில் உள்ள போஸ்ரா பட்டணத்திலுமிருந்து சாயம் தீர்த்த வஸ்திரங்களுடையவராகவும் மகத்துவமாய் உடுத்தியிருக்கிறவராகவும் தமது மகத்தான வல்லமையிலே எழுந்தருளினராகவும் வருகிறவர் இவர் யார்? நீதியாய் பேசி ரட்சிக்க வல்லவராகிய நான் தானே. உம்முடைய உடுப்பு சிவப்பாகவும் உம்முடைய வஸ்திரங்கள் ஆலையை மிதிக்கிறவன் வஸ்திரங்களைப் போலவும் இருக்கிறது என்ன? நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன். அதனாலே அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்து என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன். நீதியை சரிக்கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நான் பார்த்தேன், துணை செய்வார் ஒருவரும் இல்லை, தாங்குவார் ஒருவரும் இல்லை என்று ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது என் புயமே எனக்கு இரட்சிப்பாகி என் உக்கிரமே என்னை தாங்கிற்று. நான் என் கோபத்திலே ஜனங்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை வெறியாக்கி அவர்கள் சாரத்தை தரையில இறக்க பண்ணினேன். தேங்க்யூ.
கர்த்தரின் எதிரிகள் திராட்சை அலையில் உள்ள திராட்சை பழங்களை போல் நசுக்கப்படுவார்கள். ஒன்றும் இல்லை, அந்த காலத்தில் இந்த யூத ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த திராட்சை பழம் எல்லாம் மரத்துலேருந்து பறித்து ஒரு பெரிய ஒரு டப்பு மாதிரி இருக்கும், மரத்தில் செஞ்சுருப்பாங்க, இல்லை கல்லில் செதுக்கி வச்சுருப்பாங்க. அது உள்ளே போட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறாங்களோ அதை லைட்டாக தூக்கிட்டு அது உள்ளே இறங்குவாங்க, கால் நல்லா கழுவிட்டு காலால் மிதிப்பாங்க. அது மிதிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த திராட்சை பழம் எல்லாம் நசுங்கி போயிட்டு அதுலேருந்து ஜூஸ் வெளியில் போகும்போது சில நேரத்தில் அது தெளித்து மேலே படும், துணியில் அவங்க போட்டிருக்கிற வஸ்திரம் மேலே படும், அதெல்லாம் அப்படியே சிகப்பாயிடும். ஆனால் இந்த திராட்சை பழம் எல்லாம் நசுங்கி அதுலேருந்து சாறு வெளியில் வரும்போது அதை எடுத்து திருப்பி ஃபில்டர் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அவங்க திராட்சை ரசம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இயேசு கிறிஸ்து கடைசியில் வரும்போது அந்த அர்மகெதன் போர் ஏற்கனவே நம்ம நிறைய முறை பார்த்துட்டோம், ஆனால் இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். அந்த போரில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், எந்த அளவுக்கு ரத்தம் ஓடும், அந்த குதிரையின் இது இருக்குதுல்ல, கடிவாளம், ஆல்மோஸ்ட் 6 அடி அளவுக்கு ரத்தம் ஓடும். ஓகே, ஸோ அதுதான் இங்கேயும், அதாவது இயேசு கிறிஸ்து அப்படி பழி வாங்குவார்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. 9வது காரியம் என்ன பார்த்தீங்கன்னா, அதுவும் அங்கே தான் அந்த 15வது வசனத்தில் இருக்குது. அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் உடையவர், அது அவருடைய பேர், அவருடைய ஆடையின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. இந்த பேர் என்ன பேர்? ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. ஓகே, அப்போது இந்த 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 பேர், இந்த அவருடைய தோற்றம், அவருடைய அந்த கிரீடங்கள், அநேக கிரீடங்கள் போட்டிருந்தார்ல, இது எல்லாமே நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது, இந்த வெள்ளை குதிரையின் மேல் ஏறி வருகிறவர் யார்? அவர் இயேசு கிறிஸ்து, வேறு யாரும் இல்லை. ஆனால் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா, ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் 4 குதிரையின் மேலே வரும்போது அதில் ஃபஸ்ட்டு வெள்ளை குதிரை மேலே ஒருத்தர் வராருல்ல, அவருக்கும் இவருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அவர் அந்த கிறிஸ்து, அவர் ஏமாற்றுவார், அவரும் போர் பண்ணுவார் ஆனால் ஏமாற்றுவார். இவரும் போர் பண்ணுறாரு ஆனால் இவர் ஏமாத்தலை, இவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். ஓகே, ஸோ ரெண்டுத்துக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. மறக்காதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, யாருமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விடாதீங்க. 14வது வசனம் அங்கே என்ன பார்க்குறோம்னாக்கா, பரலோகத்தில் உள்ள படைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய ஆடைகள் அணிந்தவர்களாக வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். ஏன் அவருக்கு பின் சென்றார்கள்னு சொல்கிறேனாக்கா, அன்னைக்கு அவர் வரும்போது ஒன்று நீங்கள் அவருக்கு பின்னாடி இருப்பீங்க, இல்லைன்னா அவருக்கு முன்னாடி இருப்பீங்க. இல்லை, நீங்கள் எங்கே இருக்க விரும்புகிறீங்க? அவருடைய முகத்தை பார்க்க விரும்புகிறீங்களா, அவருடைய முதுகு பார்க்க விரும்புகிறீங்களா? சத்தமாக சொல்லுங்க. முகத்தை பார்க்க விரும்புறீங்களா, முதுகு பார்க்க விரும்பணும்னா? ஏன்னாக்கா அவருக்கு பின் வருகிறவர்கள் தான் அந்த படையில் இருக்கிறாங்க. அவருக்கு முன்னாடி அவர் முகத்தை பார்க்குறவர்கள் தான் அவருடைய எதிரிகள். அவங்க எல்லாம் என்ன அங்கே கூடி இருக்கிறாங்க, அவருக்கு அகெயின்ஸ்டாக போர் பண்ணுறதுக்கு. அதனால் அன்னைக்கு அவர் 2வது வருகையில் வரும்போது நாம் அவருடைய முதுகை பார்க்குற மாதிரி வரணும், அவருடைய பின்னாடி வரணும். அதனால தான் அவருக்கு பின்னு சொல்லிட்டு நான் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறேன். ஓகே, ஸோ ஆனால் இன்னொரு காரியம் பார்த்தீங்கன்னா, இவங்க எதுக்காக வராங்க? இந்த இவ்வளோ பெரிய படை எதுக்காக வராங்க? யுத்தம் பண்ண வராங்கல்ல. அந்த படை தலைவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்போ யுத்தம் பண்ண போகும்போது நம்ம கையில் என்ன இருக்கணும்? ஆயுதம் இருக்கணும். ஆனால் இவங்க கிட்ட ஆயுதமே இல்லை. இந்த வெள்ளை குதிரை மேலே ஏறி வராங்க,
இவங்கக்கிட்ட வெறும் வெள்ளை வஸ்திரம் தான் போட்டிருக்கிறாங்க, வெண்மையான வஸ்திரம் போட்டிருக்கிறாங்க, கையில் ஆயுதம் கிடையாது. ஏன்னாக்கா போர் செய்கிறவர் ஒரே ஒருத்தர் தான், அவர் அந்த தலைவர். அவரும் போர் எப்படி பண்ணுவார் தெரியுமா? இப்போ தான் சொல்லி முடித்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, வாயின் வார்த்தையால். ஏன்னா அவர் வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, அது மூலமாக அவர் போர் செய்வார். அப்படி பண்ணுவார், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, போரை முடிஞ்சிச்சு. அதுக்கு அவ்வளோ ஆயத்தம் பண்ணி அவங்க எல்லாம் சாத்தான் அவங்கள கொண்டு சேர்த்துருக்குறான் இவர்கிட்ட போர் பண்ணுறதுக்கு. அவர் அப்படியே ஊதுறாரு, முடிஞ்சிச்சு, போரை முடிஞ்சிச்சு. அதனால தான் இவங்க போர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பின்னாடி வரவங்க தேவதூதர்கள் இருக்கிறாங்க, திருச்சபையும் இருக்குது, இரத்த சாட்சிகள் இருக்கிறாங்க, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ போரே கிடையாது. ஆனால் போர்ன்னு சொல்லிட்டு போட்டுக்குது. ஏன்னா அதுக்கு ஆயத்தம் பண்ணி இங்கே ஒரு படையே வெயிட் பண்ணின்னுக்குது. ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்தது யோவானுடைய முதலாவது காட்சி. அவர் கண்டேன் என்றார். சொன்ன லாஸ்ட் டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். 3 காரியங்கள் அவர் பார்க்குறாரு, 3 தரிசனங்கள். அதில் 2வது தரிசனம் பார்த்தீங்கன்னா அது 17-18 இருக்குது. அது என்னன்னா, 2வது தரிசனம் அர்மகெதன் அப்படி என்ற அந்த போரின் அழிவு. ஓகே, அந்த இடத்தின் அழிவு இல்லை, அந்த போரின் அழிவு. ஏன்னாக்கா அங்கே இன்னொரு காரியம் என்ன பார்க்குறோன்னாக்கா, முதல்ல ஒரு விருந்து பார்த்தோம், அது திருமண விருந்து. இங்கே இன்னும் 2வது விருந்து நடக்க போகுது. அது என்னன்னா, வானத்திலே இருக்கிற பறவைகள் கர்த்தர் கொடுக்கிற ஒரு விருந்துக்கு அழைக்கப்படுகிறார்கள். வானத்தில் இருக்கிற பறவைகள், இது எந்த விதமான பறவைனாக்கா, மாம்சம் சாப்பிட்ற பறவைகள், கழுகு, அப்புறம் வேற என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும்ல, அந்த பட்டியல் ஃபுல்லாகவே அந்த மாதிரி பறவைகள் எல்லாரும் ஒரு தேவதூதர் கூப்பிட்றாரு, வாங்க சாப்பிடுங்க, உங்களுக்காக விருந்து ஆயத்தப்பட்டிருக்குது. ஆனால் அங்கே யார் அவங்க சாப்பிடுவாங்கனாக்கா, அந்த 2 வசனம் பார்த்தீங்கன்னா அங்கே பெரிய பட்டியலில் எழுதப்பட்டிருக்குது. அதிலே ராஜாக்கள், படை தளபதிகள், பலவான்கள், குதிரைகள், அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்கள், அப்புறம் சுதந்திரமானவர்கள், அடிமைகள், சிறியோர்கள், பெரியோர்களின் மாம்சத்தை சாப்பிட அழைக்கப்படுகிறார்கள். இவ்வளோ பேர் ஒன்றா சேர்ந்து கர்த்தருக்கு எகெயின்ஸ்டாக போர் பண்ணணும்னு சொல்லிட்டு தன்னை வெயிட் பண்ணின்னுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்களுடைய அழிவு வருது. அவங்க அழிவு வரும்போது அவங்கள புதைக்கிறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. வானத்தின் பறவைகள் அதுங்களை அவங்கள சாப்பிடுவாங்க. ஓகே, அது 2வது விருந்து பற்றி நம்ம அங்கே பார்க்குறோம் 19வது அதிகாரத்தில். 19வது வசனத்தில் பார்க்குறோம், என்ன போட்டிருக்குதுன்னா, 3வது தரிசனம். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். ஸோ சாத்தான் என்ன பண்ணுறான், இவங்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து அங்கே ஒன்றா ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறான் யுத்தம் பண்ணுறதுக்காக. இயேசு கிறிஸ்துவுக்கும் அகெயின்ஸ்டாக, அவருடைய கூட வருகிற எல்லா ஜனங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணுறதுக்காக, யுத்தம் பண்ணுறதுக்காக அவங்க எல்லாம் கூடியிருக்கிறாங்க. அதுதான் அவருடைய யோவானுடைய 3வது தரிசனம். ஆனால் அந்த போர் நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அப்படி சட்டம் அப்படியே முடிஞ்சிடுது, ஒரு போரே இல்லை அது. ஓகே, 20வது வசனத்தில் ஒரு முக்கியமான காரியம் அங்கே நடக்குது. அந்த கிறிஸ்து அவனுடைய கள்ள தீர்க்கதரிசியும் பிடிக்கப்பட்டு அக்னி கடலிலே தள்ளப்பட்டார்கள். ஸோ அவங்க கதை அதோட முடிஞ்சிடுது. இந்த அக்னி கடல் பற்றி ஏற்கனவே நான் போன முறை பேசும்போது சொன்னேன். அங்கே எப்படி இருக்கும்னாக்கா, நம்மளுடைய 5 புலன்கள் 100% வேலை செய்யும். எரிந்து கொண்டே இருப்போம், ஆனால் சாம்பல் ஆக மாட்டோம். தோல் அப்படியே தான் இருக்கும், மாம்சம் அப்படியே தான் இருக்கும், சதா அப்படியே தான் இருக்கும்.
எரிஞ்சினே இருக்கும். தாகமாக இருப்போம், தண்ணி கிடைக்காது. பசியாக இருப்போம், சாப்பாடு கிடைக்காது. கண்களால் பார்த்துன்னு போவோம் வேற, ஆனால் அக்னி கடலில் இருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் அது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இவங்க 2 பேர் போடப்படுகிறார்கள். ஆனால் திருப்பி நம்ம 20வது அதிகாரத்தில் பார்க்கும்போது தான் சாத்தானும் அங்கே போடப்படுவான் கடைசியில். அதுக்கு வெயிட் பண்ணுங்க, ஏன்னா சாத்தானுக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்துக்கிறார் கர்த்தர். அதனால தான் அவனை போடல, வெறும் அவனுடைய இந்த 2 கைகளை போட்டுக்கிறாங்க. யார்? அந்த கிறிஸ்து ப்ளஸ் அவனுடைய கள்ள தீர்க்கதரிசி. 21வது வசனம், கடைசி வசனம். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த போரை ஜெயிப்பார்னா, இயேசு கிறிஸ்து தம் வாயின் வார்த்தையால் போரில் வெற்றி பெறுவார். ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி அப்படியே ஒரு நிமிஷத்தில் அந்த போர் முடிஞ்சிடும் அப்படியே. ஓகே. ஆனால் இதுக்கப்புறம் கூட சில காரியங்கள் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து வரும்போது எங்கே வருவார்? எங்கன்னா ஒரு இடத்துல தானே வரணும் அவர் பக்காவா. ஏன்னா அவர் வர்றது உறுதி. எங்கே வருவாரான்னு சொல்லிட்டு கூட வசனம் சொல்லுது. அதான் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது செகரியா 14:4-5 2 வசனங்கள் இருக்குது. யாராவது கொஞ்சம் வாசிங்க. வாங்க ஜான், நீங்கள் கூட வாசிக்கலாம், யார் வேணால் வாசிக்கலாம், அங்கேருந்து கூட வாசிக்கலாம், அப்படியே வாசிங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமிற்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் மையத்திலே கிழக்கு மேற்காக எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென்பக்கத்திலும் சாயும். அப்பொழுது என் மலைகளின் பள்ளத்தாக்கு வழியாக ஓடிப்போவீர்கள். மலைகளின் பள்ளத்தாக்கு ஆத்சால் வரை போகும். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய உசியாவின் நாட்களில் பூமி திரட்சிக்கு தப்பி ஓடி போனது போல ஓடிப்போவீர்கள். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோடு எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள். ஆமாம், பார்த்தீங்களா? கர்த்தர் எங்கே வருவார்? ஒலிவு மலையின் மேலே அவருடைய பாதங்கள் படும்போது டச் பண்ண உடனே அது 2ஆக பிரியும். அந்த மலை 2ஆக பிரியும் போது நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு உருவாகும். பள்ளத்தாக்கு உருவாகும் போது நீங்கள் அந்த அதிகாரம் அப்படியே வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எருசலேம்லேருந்து ஜீவ தண்ணீர் அது வழியாக நேராக அந்த உப்பு கடலுக்கு போகும். உப்பு கடல் தானே, அதுக்கு இங்கிலீஷில் பேர் டெட் சி. அந்த உப்பு கடல் இது வரைக்கும் மனித வரலாறில் எந்த உயிரினம் இல்லாத, கொஞ்ச நேரம் நீ உட்காந்தே வாசிக்கலாம், எந்த உயிரினம் இல்லாத அந்த கடலில் உயிர் வரும். ஏன்னா ஜீவ தண்ணீர் போய் சேரும் அங்கே. எப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகுது பாருங்கள் அவர் வரும்போது. ஸோ அவர் வர்றது உறுதி. எங்கே வருவாரன்னு சொல்லிட்டு கூட உறுதியாயிடுச்சு. இந்த ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லி போட்டுக்குதுல்ல, அதெல்லாம் நம்மளுக்கு இல்லை, அதெல்லாம் யூதர்களுக்கு. ஓகே. ஸோ நான் அதை பற்றி இப்போ பேச வரல. அவர் வருவார், எங்கே வருவாருன்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு தெளிவாக காட்டினேன். ஓகே. அதே போல் அவர் வருவார் உறுதின்னு சொல்லிட்டு இன்னொரு வசனம் காட்டுறேன். அது அப்போஸ்தலர் 1:10-11. அது வாசிங்க. அவர் போகிறபோது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கும் போதும் இதோ வெண்மையான உடை அணிந்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேய மக்களே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஓகே. அந்த ப்ராமிஸும் அங்கே கொடுத்துட்டார், அந்த வாக்கு தத்தம். அவர் எப்படி போகிறாரோ அதே மாதிரி திரும்பி வருவார். எங்கே வருவார் அந்த வசனமும் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகே. இப்போது அவர் வரும்போது
நீங்கள் எப்போனா உங்களுக்கு யாருக்குன்னா இந்த யோசனை வந்திருக்குதா? ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பயங்கரமான இயற்கை சீற்றங்கள் கர்த்தர் உருவாக்குறாரு. அதில் சூரியனும் வெளிச்சமும் போயிடுது, உலகம் ஃபுல்லாக இருட்டில் இருக்கும், சந்திரனும் இருக்காது, நட்சத்திரங்களும் இருக்காது. அப்போ எப்படி இந்த காரியங்கள் நடக்குது? யாருன்னா யோசிச்சிங்களா? உலகமே இருட்டில் இருக்கும்போது இந்த காரியங்கள், இந்த போருக்கு ஆயத்தம் பண்ணி அவங்கெல்லாம் ஒன்றா சேர்றாங்களே, அதெல்லாம் எப்படி நடக்குது? அதுக்கும் வசனம் இருக்குது. சக்கரியா 14:6-7 அங்கே என்ன போட்டுக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து திரும்பி வரும்போது வெளிச்சம் இருக்கும். வாசிக்கிறீங்களா? 40 ஸ்லைட் 40. அந்நாளில் வெளிச்சம் இல்லாமல் ஒரு நேரம் பிரகாசமும் ஒரு நேரம் மப்புமாயிருக்கும். ஒரு நாள் உண்டு, அது கர்த்தருக்கு தெரிந்தது. அது பகலும் அல்ல இரவும் அல்ல, ஆனாலும் சாயங்காலத்திலே வெளிச்சம் உண்டாகும். கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும் எப்போ அது நடக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா போன இதில் பேசும்போது நான் சொன்னேன், பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும், அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் பையன் எப்போ போய் மருமகளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த மகன் நீங்கள் வரும்போது அவரோட வெளிச்சம் வரும். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு? நானே வெளிச்சம் சொல்கிறாரா இல்லையா? ஐ ஆம் த லைட், நானே வெளிச்சம். ஸோ அவர் வரும்போது இந்த இருள் உலகத்தில் வெளிச்சம் அவரை கொண்டு வருவார். ஓகே, அவர் வரும்போது இந்த ரெண்டாவது வருகை, முதல் வருகை பற்றி நம்ம முதல் வருகை ரெண்டாவது வருகையில் ரகசிய வருகை பற்றி சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்? வெறும் திருச்சபையில் இருக்கிறவர்கள் மட்டும் அவரை பார்ப்பார்கள். எங்கே? நடுவானத்தில். ஆனால் ரெண்டாவது வருகையில் உலகத்துக்கு வரும்போது அவர் பாதங்கள் ஒலிவு மலை மேலே தொடும்போது உலகமே அவரை பார்க்கும். அந்த வசனங்கள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 1:7 அங்கே என்ன போட்டுக்குதுல்ல, இதோ மேகங்களோடு வருகிறார், கண்கள் எல்லாம் அவரை பார்க்கும், கண்கள் எல்லாம் அவரை பார்க்கும், அவரை குத்தினவர்களும் அவரை பார்ப்பார்கள். குத்தினவர்கள்னா யாரு? யூதர்கள், மனுஷர்கள். ஓகே, அவரை பார்ப்பார்கள், எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே நடக்கும், இது நடக்கும், எல்லாருமே பார்ப்பார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மத்தேயு 24:29-30 அங்கே அண்டர்லைன் பண்ணது மட்டும் நான் வாசிக்கிறேன். உபத்திரவம் முடிந்த உடனே மனிதகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள எல்லா கோத்திரங்களும் கண்டு புலம்புவார்கள். ஸோ உலகம் ஃபுல்லாக அவரை பார்க்கும் அவர் வரும்போது ரெண்டாவது வருகையில். அப்புறம் இன்னொரு வசனம் வந்து சக்கரையா 12:10 இருக்குது, அங்கே வாசிங்க. 43வது ஸ்லைட் ஆன் பண்ணல. அவர்கள் தாங்கள் குத்தின ஒருவரான என்னை பார்ப்பார்கள், அவர்கள் மிகவும் துக்கமாக இருப்பார்கள். அவர்கள் ஒருவன் தன் ஒரே மகனின் மரணத்துக்காக அழுகிறவனை போன்றும் ஒருவன் தன் மூத்த மகனின் மரணத்துக்காக அழுகிறவனை போன்றும் துக்கம் கொள்வார்கள். இது யூதர்கள் பற்றி போட்டிருக்குது. ஏன்னா அப்போது அவங்க வந்து தன்னை அடித்து அழுவாங்க. ஏன்னா அப்புறம் இவ்வளோ வருஷமாக விட்டுட்டோமே, இவர் தான் மேசியான்னு சொல்லிட்டு நம்மளே வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்ப மனஸ்தாபப்பட்டு அழுவாங்க. அதனால் அவர் வரும்போது அவரை எல்லாருமே பார்ப்பாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்ப்பாங்க. இன்னும் ஒரு வசனம், அது வந்து பிலிப்பியர் 2:10-11, அது வந்து ரொம்ப முக்கியமான வசனம். இயேசுவின் நாமத்தில் வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் பூமியின் கீழ் உள்ளவைகளுடைய முழங்கால்களும் எல்லாம் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று நாக்குகளும் எல்லாம் அறிக்கை பண்ணுவதற்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஸோ அவர் வரும்போது அவரை உலகம் ஃபுல்லாக பார்த்து அவர் தான்
கர்த்தர், அவர் தான் இயேசு கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும், அவர் தான் கர்த்தர்ன்னு சொல்லிட்டு. ஓகே, கடைசி இந்த ஸ்லைட் போடுங்களேன், 46வது ஸ்லைடு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவருடைய முதல் வருகை எப்படி இருக்கும், சாரி இதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்லைட், ஆமாம், அவருடைய முதல் வருகை எப்படி இருக்கும், எப்படி இருந்தது, ரெண்டாவது வருகையில் அப்படி அவர் எப்படி இருப்பார். அப்போது முதல் வருகையில் பார்த்தீங்கன்னா மேன்மையான தோற்றம், கழுதை சவாரியில் வர்றார், அவர் கழுதை மேலே வர்றார். ரெண்டாவது வருகையில் அவர் வெள்ளை குதிரையின் மேலே சவாரி செய்து வருகிறார், போர் செய்வதற்கு வரார். அப்போ ரொம்ப தாழ்மையோடு வரார் அவர். ஆனால் இங்கே வல்லமையோடு வரார், போர் செய்ய வராரு. அப்புறம் கண்ணீருடன் கண்கள், அது ஃபஸ்ட் டைம் வரும்போது அவர் அழுதார் எருசலேமுக்கு வரும்போது. ஓகே, ஆனால் இங்கே அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல இருந்தது. அப்புறம் இங்கே ஒரே கிரீடம் அணிந்து வராரு ஃபஸ்ட் டைம் வரும்போது. அது என்ன கிரீடம், முள் கிரீடம் போடுறாங்கல்ல, அதுதான். ஆனால் இங்கே பல கிரீடங்களோடு வராரு அவர், அந்த குதிரை, வெள்ளை குதிரை மேலே சவாரி ஆகிட்டு வரும்போது. அப்புறம் எதிரிகள் மீது இயேசுவின் எதிரிகளுடைய ரத்தம் இயேசு மேலே இருந்தது முதல் வரும்போது. அவர் அடிக்கும் போது, அந்த சாட்டையால் அடிக்கும் போது, இழுக்கும் போது, இவருடைய ரத்தம் அவர்கள் மேலே பட்டுச்சு. ஆனால் ரெண்டாவது வருகையில் வரும்போது எதிரிகளுடைய ரத்தம் இவர் மேலே இருக்கும். அப்படியே நல்லா இருக்குதுல்ல இந்த வித்தியாசம். ஆனால் அவர் வர்றது உறுதி. உங்களுக்கு அந்த கதை என்னன்னா, ஒரு இடத்துல இந்த காட்சியெல்லாம் நடக்கும் இல்லை, நிறைய கேம்ஸு அப்படி இப்படியெல்லாம். அங்கே ஒரு குதிரை வண்டி மேலே ஒரு சின்ன பையனை உட்கார வச்சுருந்தாங்க அவங்க அம்மா அப்பா. ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க அந்த பையனை அப்படியே அந்த குதிரை வண்டி மேலே விட்டுட்டு சைடில் போயிட்டாங்க, எங்கேயோ ஏதோ வேற ஒரு காரியத்தை அட்டென்ட் பண்ணுறதுக்காக. அப்போது திடீர்னு அந்த குதிரைக்கு வெறி வந்துச்சு. அது ஓடுது, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஓடுது. அந்த பையனுக்கு டேஞ்சர். அப்போது அவன் விழுந்துட்டானா அவ்வளோதான், அவன் மேலே வண்டி ஏறிடும். குதிரை அது மேலே ஏறிடுச்சுன்னா அவனுக்கு எதனா ஆகிடும், உயிர் போயிடும். சின்ன பையன். அப்போது ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க, அங்கே நிறைய ஜனங்க இருக்கிறாங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. யாருமே எந்த உதவி பண்ண முடியல. அப்போது ஒரே ஒரு வாலிபர், அவர் எப்படியாச்சும் தன்னை தைரியப்படுத்தி உள்ளே அந்த பையனை காப்பாற்றுறார். அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு தெரியல, ஆனால் அந்த பையனை காப்பாற்றிடுறார். காப்பாற்றி அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கிறார். இந்த பையன் அப்புறம் அவங்க வேறு வழியில் போயிடுறாங்க. இந்த பையன் யார் அவருக்கு தெரியாது, அந்த வாலிபனுக்கு தெரியாது. அந்த வாலிபன் யாருன்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கும் தெரியாது, அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது. அநேக வருஷங்கள் போயிடுது. அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இந்த பையன் வளர்ந்து அவன் நிறைய குற்றம் செஞ்சு ஒரு பயங்கரமான குற்றத்தில் மாட்டி அவன் கோர்ட்டுக்கு வரான் நியாய தீர்ப்புக்காக. ஸோ கோர்ட்டுக்கு வரும்போது மேலே ஜட்ஜு உட்காந்துக்கிறார் தீர்ப்பு கொடுக்கறதுக்கு. அந்த பையன் கண்டுபிடிச்சிடறான், இவர் தான் என்னை ஒரு முறை காப்பாற்றினாருன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவன் நினைவூட்டுறான், சார் நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த மாதிரி குதிரை வண்டியில் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நீங்கள் காப்பாற்றுனீங்க, அவன் தான் நான். அப்போ அவருக்கு ஞாபகம் வந்துச்சு. இப்போ என்ன சொல்கிறாரு, அன்னைக்கு நான் உன்னை காப்பாற்றுற மாதிரி உன்னுடைய இரட்சகராக வந்திருப்பேன், ஆனால் இன்றைக்கி நான் நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்காக ஒரு நியாயாதிபதியாக இங்கே உட்காந்துருக்கிறேன். இன்றைக்கி நான் உன்னை காப்பாற்ற முடியாது, ஏன்னா உன்னுடைய குற்றம் அப்படி இருக்குது. ஸோ அதே போல தான் இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் அவர் நம்மளுடைய இரட்சகராக வந்தார். ஆனால் ரெண்டாவது வருகையில் வரும்போது அவர் இரட்சகராக வரமாட்டார், நியாயாதிபதியாக வருவார். அந்த நேரம் அவர் நியாயத்தை இருக்கும்போது நம்ம எந்த விதமான ஒரு ஷார்ட்கட்டில் அவருடைய கிருபையோ அவருடைய ரட்சிப்பை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, அதுக்கு வாய்ப்பு இருக்காது.
அதனால்தான் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கே ரட்சணையின் நாள், ரட்சிப்பின் நாள். வெளிச்சம் இருக்கும் போதே நம்ம வேலை செஞ்சு முடிக்கணும். இருளாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியாது. அதனாலே இது ஒரு எச்சரிக்கையான வார்த்தையோடு நான் முடிக்கிறேன். இப்போவே நம்ம இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம மனம் மாறி மனம் திரும்பி நம்ம பாவத்துக்கு எதிராக போராடி ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை தேடி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து அவருக்காக சாட்சியாய் வாழும்போது, அவர் வரும்போது நம்ம அவர் பின்னாடி இருப்போம். இல்லைன்னா அவர் முன்னாடி அவர் முகத்தை பார்க்க வேண்டியதாகிடும். அவர் முகத்தை பார்க்கும்போது அது நம்மளுக்கு கேடாக இருக்கும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை வழி நடத்தட்டும். தேங்க்யூ.